அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது முக்கியமாக எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற ஒரு பிரச்சனை தான், ப்ரோக்ராஸ்டினேஷன். தமிழில் சொல்லணும்னா தள்ளி போடுதல். அதாவது இன்னைக்கு எனக்கு ஒரு வேலை இருக்குது, அதை நான் செய்யணும், ஆனால் இல்லை நம்ம இது நாளைக்கு செஞ்சால் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி தள்ளி போடுறது. இந்த பதிவு பார்க்குற எல்லாருமே இந்த பிரச்சனைக்கு ஆளாயிருக்கலாம். நம்ம காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை அப்பா அம்மாவாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். நம்மள வேலையில் செய்கிற இடத்துல கூட நமக்கு ஒரு வேலை இன்னைக்கு செய்யணும், ஒரு ப்ரெஷர் போடலை அப்படின்னா நம்ம இதை நாளைக்கு பார்த்துக்கலாமே அப்படிங்கிறத தள்ளி போடுவோம். ஒரு சின்ன பேங்க்ல போய் ஒரு பணம் கட்டுறதோ எதுனாலும் இந்த இந்த பிரச்சனைக்கு ஆளாகாதவங்களே கிடையாது. இந்த பிரச்சனையில கண்டிப்பா எல்லாரும் உள்வாங்கி இருப்பாங்க. அப்போ இந்த பிரச்சனையில இருந்து நான் எப்படி என்ன வெளிக்கொண்டு வர்றது, எப்படி நான் என்ன ஒரு இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்த கையில் எடுத்தா அதை அன்னைக்கே முடிக்கணும், இதை நான் தள்ளி போடாம இதை சிறப்பா செஞ்சு முடிக்கணும், அப்படி என்னை எப்படி மாத்திக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 5 விஷயத்த ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர முடியும். என்ன அந்த 5 விஷயம்? நம்பர் 1, அன்னன்னைக்கு நீங்க என்னென்ன முக்கியமான டாஸ்க் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பேப்பர்ல எழுதுங்க. இதுதான் முக்கியமான டாஸ்க். இதை ஃபர்ஸ்ட் நீங்க செஞ்சீங்க அப்படின்னாவே உங்க பிரெயினுக்கு நீங்க சொல்லிட்டீங்க, இன்னைக்கு இந்த வேலையை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இது ஒரு பாதி. அந்த பாயிண்ட் நம்பர் 1லயே 2வது பாதி, அன்னைக்கு சாயந்தரம் இந்த வேலையை நம்ம முடிச்சோமா இல்லையா, ஒரு சின்ன டிக்கோ ஒரு ஸ்டார் மார்க்கோ, உங்களுக்கு ஒரு சின்ன அப்ரிசியேஷன். இந்த 2 விஷயமும் பாயிண்ட் நம்பர் 1. நான் இன்னைக்கு காலையில் இதை தான் செய்ய போறேன்னு எழுதுறது, இன்னைக்கு சாயந்தரம் இதை நான் செஞ்சுட்டேன்னா இல்லையா, அப்ப செஞ்சு முடிச்சுட்டேன்னா உங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன், செஞ்சு முடிக்கலைன்னா ஏன் செய்ய முடியல, எதனால இதை நம்ம நாளைக்கு செய்யலாம்னு தள்ளி போட்டோம், எந்த ஒரு காரணத்தினாலங்கிறத நீங்களே உங்களுக்குள்ள ஆராய்ஞ்சு பார்க்கறது. இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, உங்களால இந்த விஷயத்த செய்ய முடியும் அப்படின்னு நீங்களே நம்புறது. எப்போ உங்களால முடியலன்னு நினைக்கிறீங்களோ அப்பதான் இதை நம்ம தள்ளி போடுறதுக்கு பல காரணங்கள் தேடுவோம். இல்ல இது நம்மளால ஆகாது, இது நமக்கு செட் ஆகாதுப்பா, இது அவங்களாம் செய்வாங்க, நம்மளால முடியாது அப்படின்னு நமக்கு நாமளே நம்பாம இருக்கிறதுனாலதான் இதை நம்ம தள்ளி தள்ளி போடுறதுக்கு ஒரு காரணம். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த வேலையை நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு நீங்க நம்புறது. நம்பர் 2. நம்பர் 3, உண்மையிலே அந்த வேலை உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இல்லாம இருக்கலாம், இல்லைன்னா அந்த வேலை உங்களுக்கு சேலஞ்சிங்கா இல்லாம இருக்கலாம். ஏன்டா இதெல்லாம் ஒரு வேலை, இதெல்லாம் நான் செய்யணுமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இதை வேற யாராச்சும் செய்யலாமே அப்படின்னு நினைக்கலாம். அந்த வேலை உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இல்லையா அப்படின்னு நீங்க கரெக்டா தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் அது உங்க வேலையோட லிஸ்ட்டுக்குள்ள கொண்டு வரதா இல்லையான்னு முடிவு பண்ணுங்க. அந்த வேலை உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தான் கண்டிப்பா நீங்க செய்வீங்க. அதுல சேலஞ்ச் நிறைய பேர் இருக்காங்க, சார் இந்த வேலை எனக்கு சேலஞ்சிங்காவே இல்லை, இதெல்லாம் ஒரு வேலைன்னு கொண்டு என்கிட்ட கொண்டு வருவாங்க சார் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த வேலை உங்களுக்கு சேலஞ்சிங்கா இல்லைன்னா அதை எப்படி சேலஞ்சிங்கா மாற்றலாம், இல்லை இதனால யாருக்கு நிறைய பயன் கிடைக்குதுங்கிறதுனால நீங்க அதை சேலஞ்சா எடுத்துக்கலாம். இது 4வது. 5வது, ஒரு வேலை நான் ஆரம்பிச்சிட்டேன் ஆனா எனக்கு இது எப்படி கொண்டு போகணும் தெரியல அப்படிங்கிற இடத்துல நாம இதை தள்ளி போடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது சப்போஸ் நம்ம மேனேஜர் நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்க, நான் தான் செய்யணும், ஆனா எப்படி பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கறதுனால நம்ம இதை தள்ளி போட்டுக்கிட்டே வருவோம். அப்புறம் ஏதோ கடைசி நாள் பார்த்துப்போம் அப்படின்னு. அதனால உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு அதோட சொல்யூஷன் தெரியல அப்படின்னா நீங்க கண்டிப்பா இன்னொருத்தர்கிட்ட இதை யார் செஞ்சு முடிச்சாங்களோ அவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷன் கண்டிப்பா கிடைக்கும். 5வது, மிக பொறுமையா உங்க மனசுல உட்காந்து இதை இன்னைக்கு நான் செய்யணும் அப்படின்னு நீங்க முடிவெடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால செய்ய முடியும். இதை ஒரு பழக்கமா உங்களுக்குள்ள மாத்திக்கிட்டே வாங்க. இந்த 5 விஷயத்தை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த பிரச்சனையில இருந்து நீங்க மிக ஈஸியா வெளியே வந்துடலாம். மற்றொரு பதிவுடன் நாளைக்கு பார்க்குறேன். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.